ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அன்பு கிரியேஷன்ஸ். நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற தென்பாக்கத்தில் இருக்கிற ஒரு ஐயனார் கோவிலை தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த ஐயனார் கோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவும் பவர்ஃபுல்லானதுன்னு ஊர் மக்கள் சொன்னனால தான் நாம் இன்றைக்கி விலாக் எடுத்துருக்கோம். இந்த ஐயனார் கோவில் முழுக்க பார்த்துக்கிட்டிங்கன்னா கடைகளாகவும் சுற்றி காடுகளாகவும் தான் இருந்துச்சுன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் போக போக தான் தெரிஞ்சுது மக்களோட வீடுகளும் அருகில் இருந்தது என்பதை. இந்த மாதிரி இருக்கிற கோவில்களை தான் நாம் சிறப்புன்னு சொல்லி மக்கள்லாம் இந்த மாதிரி சிலைகளை வைத்து வழிபடுறத நம்ம நேரில் பார்க்க முடியுது. இந்த மாதிரி சிலைகள் வைத்து தான் அவங்க அவங்களோட வழிபாடை வச்சு தொடங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய சுற்றுலா பயணிகள் வீடியோ எடுக்கிறதையும் இப்போ நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இங்கே சுற்றி இந்த மாதிரி பந்தி போட்டு கடா வெட்டுவது இந்த மாதிரியான செயல்களும் நடந்து வருவதனால இங்கே கூட்டம் அதிகமாகவே தான் வரும். அதே நேரத்தில் கடத்தெருவுகளும் இருக்கிறதுனால இங்கே எல்லாருக்கும் உபயோகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்குறது ஆலமரம். இந்த ஆலமரத்துக்கு கிட்டக்க தான் ஐயனார் அதிகமாக வருவார்னு பேசப்பட்டு வருகிறது. அடுத்ததாக இந்த மாதிரி கோவிலுக்குள்ளே வரும்போதே அழகழகான யானைகள், குதிரைகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மாதிரி யானைகள் கிட்ட வர்ற டூரிஸ்ட்டுங்களும் ஃபோட்டோ எடுத்து நிம்மதியாக்குறாங்க. வரும்போதே பூக்கடைகள், இந்த மாதிரி எலுமிச்சப்பழ கடைகள் இருக்கிறனால அதுவும் எல்லோரும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதுவும் உபயோகமாக இருக்குது பாண்டிச்சேரியில் பொறுத்த வரைக்கும். அப்புறம் இந்த மாதிரி குதிரைங்களுக்கு அடியிலேயே இந்த மாதிரி கிளி ஜோசியம் பண்ணுறவங்க இருக்கிறதுனால அந்த வகையான ஜோசியமும் இங்கே எடுக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஒரு கோவிலை பொறுத்த வரைக்கும் இங்கே விளக்கு போடுறதுன்றது வெளில தான் விளக்கு போடணுன்னு வச்சுருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல ஒரு ஆக்டிவிட்டியாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ப்ரௌன் கலர் குதிரை தான் ஐயனார் பயணம் செய்கிற குதிரைன்றாங்க. ஏன்னா இது பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ ஆக்ரோஷமான முகத்தை வச்சுருக்குன்றத. அதனால தான் எல்லோரும் சொல்கிறாங்க இது ஐயனாரோட குதிரைன்னு. என்னால் மூலவரை எடுக்க முடியல, ஏன்னா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு நாள் இந்த வீடியோ 5 லைக்கு மேலே போயிடுச்சுனாலே நான் இன்னொரு நாள் கன்ஃபார்ம் இந்த கோயிலை போய் விலாக் எடுப்பேன். அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு காங்கேய நாட்டு காளை இருக்குது. அதை நீங்கள் பார்க்கலாம், எவ்வளோ ஆக்ரோஷத்தோட முற்றா மாதிரிலாம் பார்க்குதுன்றத. இதுவும் காங்கேய நாட்டு காளைன்றனால இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குது. அப்புறம் ஐயனார் இந்த மாதிரி வயல்வெளிகளில் தான் அதிகமாக பயணம் செலுத்தி பாதுகாப்பாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. இந்த மாதிரி பச்சை பசேல்ன்றதுனால அந்த சைடு நம்ம போகும்போதே குளு குளுன்னு காற்றடிக்குது. அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான். சரி, ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அந்த காங்கேய நாட்டு காளை பார்த்தோம் தெரியுமா, அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் இப்போ அங்கே பார்க்க போகிறோம். இந்த காங்கேய நாட்டு காளைகள் பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஜல்லிக்கட்டில் அதிகமாக பிரபலப்பட்ட காளைகளில் ஒன்று. இந்த காங்கேய நாட்டு காளைகள் பார்த்திங்கன்னா மிகவும் அரிதான வகைகளில் இதுவும் ஒன்றா இருக்கிறதுனால தமிழகத்துக்கு மிகவும் பெருமை. நன்றி வியூவர்ஸ், மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.